கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று மே மாதம் 30ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? யோபு 3ஆம் அதிகாரம் வசனம் 11-13. நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்தில் இருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன? அப்படி இல்லாதிருந்தால் அசையாமல் கிடந்து அமர்ந்திருந்து இப்பொழுது தூங்கி இளைப்பாறுவேனே. அன்பு குழந்தைகளே, யோபு தேவனுக்கு மிகவும் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆனால் அவருடைய விசுவாசம் கடுமையாக சோதிக்கப்பட்டது. அவர் தன் குடும்பத்தை இழந்தார், தன்னுடைய ஆடு மாடுகளை இழந்தார். அது மட்டுமல்லாமல் அவருடைய உடல் முழுவதும் கொப்பளங்கள் தோன்றி அவர் மிகவும் நோயுற்றார். இவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் அவர் தேவனை மறக்கவில்லை. ஒருவர் இறந்துவிட்டால் அவர் வேறு ஏதோ ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் யோபு என்ன சொல்கிறார் என்றால், மரணம் என்பது ஒரு ஆழ்ந்த உறக்கம் அல்லது அமைதியான ஓய்வு போன்றது. ஒருவர் தூங்கும் போது எப்படி எதையும் அறியாமல் அமைதியாக இருக்கிறாரோ அப்படியே மரணம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். தேவன் அவர்களை மீண்டும் உயிர்த்தெழுப்பி கொண்டு வரும் காலம் வரை அவர்கள் அந்த ஓய்வில் இருப்பார்கள். எனவே குழந்தைகளே, யோபு மூலம் மரணத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மரணம் என்பது டெத். சோ நம்ம மரணத்தை பார்த்து பயப்பட தேவையில்லை. அது ஒரு தற்காலிகமான தூக்கம் மட்டுமே. தேவன் குறித்த காலத்தில் அனைவரையும் அந்த தூக்கத்தில் இருந்து எழுப்புவார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். யோபுவை போலவே நாமும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு உண்மையாக இருக்கணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உடனே உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு ஃபுல்லா யோபு போலவே நாமும் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைகளா இருங்க. ஓகே, பை. காட் பிளஸ் யூ.